Hi, hello, வணக்கம் நண்பர்களே. நான் உங்க ரவீந்த். இந்த வீடியோ இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கம்பேரிசன் வீடியோ தான் இந்த வீடியோ. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் பேட்டரி மான்ஸ்டர் 7000 mAh கொண்ட ஒரு பேட்டரியோட ரிலீஸ் பண்ண சாம்சங் உடைய சாம்சங் M51 மொபைல். அண்ட் செகண்ட் ஸ்மார்ட் போன் சார்ஜர் மான்ஸ்டர் 65 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ரிலீஸ் பண்ண Realme உடைய 7 Pro. ஸோ இந்த ரெண்டு மொபைலுடைய கம்பேரிசன் டீடைல்டு கம்பேரிசன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெண்டு மொபைலோட பிரைஸ் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி எந்த மொபைல் பெஸ்ட் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னையோட கமெண்ட் செக்ஷன்ல யாரோட கமெண்ட்டை பார்க்க போறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா விஷ்ணு ஏடிடி அப்படின்றவங்க தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா ப்ரோ ரிவீல் யுவர் ஃபேஸ் அப்படின்ற கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீடியோட தம்ப்நெயிலையும் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லயும் என்னோட ஃபேஸை நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன். பட் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு வீடியோவா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு சில கேஜெட்ஸ் அப்படின்றது தேவைப்படுது. அட்லீஸ்ட் ஒரு மைக்காவது கண்டிப்பா தேவை. நான் மைக் இல்லாம இந்த மொபைலை தூக்கி நான் முன்னாடி வச்சு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட வாய்ஸ் குவாலிட்டி இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ வீடியோவில் அந்த வீடியோ குவாலிட்டியை விட வாய்ஸ் குவாலிட்டி ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்போதைக்கு என்னோட ஃபேஸை ரிவீல் பண்ணாம ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி உங்களுக்கு நான் இந்த வீடியோஸ் அப்படின்றத ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமாகவே ஒரு மைக் நல்ல மைக் வாங்கினதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஃபேஸை ரிவீல் பண்ணி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு வீடியோ கண்டிப்பாக வரும். நண்பா, நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கம்பேரிசனில் பார்க்க போகிற Realme 7 Pro, சாம்சங் M51 இந்த ரெண்டு மொபைலுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய மொபைல்ஸ் தான். பட் இதனுடைய ஸ்பெக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மொபைலுக்கும் ஒரு சில சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு மொபைல்ஸையும் இதனுடைய ப்ரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி எந்த மொபைல் பெஸ்ட் அப்படின்றத உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ இதில் இப்போ ஃபர்ஸ்ட் Realme 7 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.5 inches கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே சாம்சங் கேலக்ஸி M51 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 inches கொண்ட சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் AMOLEDக்கும் சூப்பர் AMOLED ப்ளஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத கேட்டிங்கன்னா சூப்பர் AMOLED ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த சூப்பர் AMOLED ப்ளஸ் அப்படின்றது. இதில் உங்களுக்கு அதை விட இதில் கொஞ்சம் பிரைட்னஸ் அப்படின்றது இன்னும் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் இருக்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி, இன்னும் அந்த கலர் கிரேடியன்ட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் பேட்டரி கன்சம்ஷன் அப்படின்றது உங்களுக்கு சூப்பர் AMOLED விட இதில் ஒரு 18% கம்மியாக தான் பேட்டரி கன்சம்ஷன் இருக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் Realme விட சாம்சங்கில் ஒரு சின்ன அப்கிரேடட் டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைட் ரெண்டு மொபைலுமே 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுக்குறாங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா Realme 7 Proல 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுக்குறாங்க, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சாரிங், 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. இதுவே சாம்சங் கேலக்ஸி M51 பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா. ஸோ பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே சேம் தான். பட் வைட் ஆங்கிள் அல்ட்ரா வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள், 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சாரிங், 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பிரைமரி கேமரா ரெண்டு மொபைலையும் சேமாக கொடுத்திருந்தாலும் மற்ற 3 கேமராவும் Realme கம்பேர் பண்ணும்போது சாம்சங்கில் உங்களுக்கு ஜோப் அப்கிரேடடாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கு வந்தோம்னா Realme 7 Proல Qualcomm Snapdragon 720G ப்ராசஸர் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராசஸர் அப்படின்றது ஒரு நல்ல கேமிங், நல்ல பேட்டரி லைஃப், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் இந்த ப்ராசஸர் பற்றிலாம் இன்டெப்த்தாக நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இதுவே சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே அவங்களுடைய ஓன் ப்ராசஸரான எக்ஸினோ ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணி ஸ்னாப்டிராகனுடைய ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஸ்னாப்டிராகன் 730G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு பேட்டரி லைஃப், நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு மொபைலுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராசஸர் கொடுக்கும். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ராசஸருமே ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் தான். நெக்ஸ்ட் பேட்டரிக்கு வந்தோம்னா Realme 7 Proல 4500 mAh கூட ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% அப்படின்றது வெறும் 34 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான விஷயம் இந்த ஒரு மொபைலில். அப்படியே சாம்சங் கேலக்ஸி M51 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி 7000 mAh கொண்ட ஒரு மிகப்பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் இந்த ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் ரொம்பவே ஹை பேட்டரி கெப்பாசிட்டி. இந்த லெவலுக்கு ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி எந்த மொபைல்லையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்க கொடுத்துருக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 2லேருந்து 2.5 மணி நேரம் எடுத்துக்கும் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆக. ஸோ ரெண்டு மொபைல்லையுமே பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Realme 7 Proல பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக கொடுத்துருக்காங்க. 4500 mAh கொண்ட ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். இதுவே சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 mAh கொண்ட ஒரு மிகப்பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் 25 வோல்ட் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு சார்ஜிங் ஏறுறதுக்கு 2 hours கிட்ட ஆகும். ஸோ ரெண்டுத்துலையுமே ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நீங்கள் எதை அட்வான்டேஜாக நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டு மொபைல்லையுமே உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது கொடுக்குறாங்க. ரெண்டு மொபைல்லையுமே நீங்கள் 2 சிம் கார்டு ப்ளஸ் 1 டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு மொபைலோட பிரைஸ் வேரியன்ட் என்ன அப்படின்றது வைப்போம். Realme 7 Pro பார்த்தீங்கன்னா 6GB ப்ளஸ் 128GB அப்படின்ற வேரியன்ட் 20,000க்கு உங்களுக்கு செல் பண்ணுறாங்க. இதுலேயே 8GB
8GB + 128GB அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் 22,000க்கு செல் பண்றாங்க. அப்படியே சாம்சங் கேலக்ஸி M51க்கு வந்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 6GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 25,000க்கு செல் பண்றாங்க. 8GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 27,000க்கு செல் பண்றாங்க. ஸோ பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Realme 7 Proக்கும் சாம்சங் கேலக்ஸி M51க்கும் 5,000 கிட்ட டிஃபரன்ஸ் வருது. பட் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றது கேட்டிங்கன்னா பேட்டரி தவிர மற்றபடி உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்றது எதுலையுமே இல்லை. உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைமரி கேமரா சேம் தான். மற்ற 3 கேமரால உங்களுக்கு கொஞ்சம் அப்கிரேடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 கேமரா நீங்கள் அல்ட்ரா வைடு மேக்ரோ டெப்த் சென்சரிங்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி யூஸ் ஆகும். அதே மாதிரி ப்ராசஸர்லையும் ரெண்டு மொபைலையும் பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் இல்லை. உங்களுக்கு ரியல்மியில் 720G கொடுத்துருக்காங்க, சாம்சங்கில் 730G கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்பவே மைல்டான ஒரு டிஃபரன்ஸ் தான். பேட்டரியில் தான் ரெண்டு மொபைலுமே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்றது வருது. என்னதான் பேட்டரியில் டிஃபரன்ஸ் இருந்தாலும் பேட்டரியில் ரியல்மியில் கம்மியாக கொடுத்துருந்தாலும் சாம்சங்கில் அதிகமாக கொடுத்துருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வரும்போது ரியல்மியில் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க, சாம்சங்கில் உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பாயிண்ட்லையும் ரெண்டு மொபைலுமே நல்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஓவராலாக இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இதனுடைய ப்ரைஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எந்த மொபைல் பெஸ்ட் அப்படின்றது கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா Realme 7 Proவே ஒரு பெஸ்ட்டான மொபைல் தான். ஸோ 20,000 அப்படின்ற ஒரு செக்மெண்ட்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுக்குறாங்க. இதுவே உங்களுக்கு அந்த மேக்ரோ சென்சார், அல்ட்ரா வைட் ஆங்கிள், டெப்த் சென்சார், சூப்பர் AMOLED ப்ளஸ் இந்த மாதிரியான சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் சாம்சங் அப்படின்ற ஒரு மொபைல் வாங்கிக்கலாம். சாம்சங் மொபைல் உங்களுக்கு நான் சைனீஸ் மொபைல் அப்படின்றதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு மொபைலை பற்றி? இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை நீங்கள் உடனே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இவ்வளவா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you.